ஹாய், எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நான் வந்து வாராகி அம்மன் டெம்பிளுக்கு போகலான் இருக்கேன். ஸோ நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வாராகி டெம்பிளில் ஒரு மினி டூர் மாதிரி பார்க்கலாம். டெம்பிள்குள்ளே என்ன இருக்குது, என்ட்ரன்ஸில், அப்புறம் வந்து என்னென்ன பண்ணோம் இன்றைக்கி அந்த டெம்பிளில் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். என்னோடய வீட்டு ஏரியா வெளியிலலாம் வந்து நிறையா மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே வேலைக்கு போகும்போது கூட இயற்கையை ரசிச்சுட்டு தான் வேலைக்கு போவேன். ஸோ எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த ஏரியாவை நான் வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போனேன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ தட் என்னோடய ஒர்க்குக்கு நான் வந்து ரிலாக்ஸேஷனாக போவேன். ஸோ நம்ம வந்து நியர்பை வாராகி அம்மன் டெம்பிள் எங்கே இருக்குன்னா, நியர் பள்ளிகொண்டா, வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில். சரிங்களா? ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி, நெக்ஸ்ட் எங்கள் டெம்பிள் என்ட்ரன்ஸு. டெம்பிள் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கருட பகவான், அப்புறம் வந்து சூரியன் இருக்குது, அப்புறம் வாராகி சேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு அப்புறம் பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போது வந்து விநாயகர் இருந்தார். அப்புறம் விநாயகர் பார்த்துட்டு அவர்கிட்ட அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தாச்சு. அப்புறம் விநாயகர் எதிரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஓவரால் வியூ ஆஃப் திஸ் டெம்பிள் ஏரியா வரும். அப்புறம் இங்கே நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கு அக்னி வராகி இருப்பாங்க. அக்னி வராகியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி என்ட்ரன்ஸ் வழியாக இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வழியாக போகணும். அப்புறம் அந்த வழியில் போகும்போது ஆக்சுவலி நிறைய செடிகள், நல்ல இது ஹெர்பல் பிளான்ட்ஸு அதெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. நல்லா குட் ஆக்சிஜனைசேஷன், நல்லா வந்து எப்படின்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு. ஸோ இந்த டெம்பிள் என்ட்ரன்ஸ் போனதுலேருந்தே குட் அட்மாஸ்பியர், நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ வந்து மண்டேல வந்து நம்மளுக்கு நிறைய டென்ஷன் இருந்தாலும் இங்கே வரும்போது கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஸ்ரீ தர்மசாஸ்தா அவங்க இருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீ தன்வந்திரி. ஸோ தீஸ் காட்ஸ் ஆர் ஃபார் இவங்க 2 பேரும் வந்து இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ ஒரு இது நட்சத்திரத்துக்கும் ஒரு பிளான்ட்ஸ் அண்ட் இது ட்ரீஸ் இருக்குது. ஸோ எல்லா நட்சத்திரத்துக்கும் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து மிருகசீரிஷா நட்சத்திரம். ஸோ அவருக்கு வந்து கருங்காலி மரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரோஹிணியா இல்லை, எனக்கு இது தெரியல. ஸோ அவ்வளோவா எனக்கு ஒரு சித்திரை நட்சத்திரத்துக்கு பேல் அப்படின்னு இருந்துச்சு. என்னோடய நட்சத்திரம் வந்து ஸ்வாதி. ஸோ எனக்கு வந்து அர்ஜுனன் ட்ரீ சம்திங் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது விசாக நட்சத்திரத்துக்கு வுட் ஆப்பிள் சம்திங் போட்டிருந்தாங்க. அனுராதாவுக்கு ஸ்பானிஷ் செரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்துட்டு மேங்கோ ட்ரீஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டெம்பிளில் நிறையா பேம்பூ ட்ரீஸ் நிறையா இருந்தது. ஸோ அது உண்மையாக நல்லா இருந்துச்சு, குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வருமானு எனக்கு தெரியல. சரி, பார்ப்போம். ஸோ இந்த சின்ன பேம்பூ ட்ரீஸ் நல்லா போகிற வழியிலலாம் ஆக்சுவலி நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக. அப்புறம் உள்ள அந்த ஜலவாராகி டெம்பிள் போகிறதுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் இதில் கவுஸ் 2-3 கவுஸ் வந்துச்சு. அப்புறம் நடந்து போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் இந்த டெம்பிளில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அங்கங்கே இது வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஜலவாராகி என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே ஒரு பெரிய பெல் இருந்துச்சு.
நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அடிக்கலை. அப்புறம் போயிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் போயாச்சு. அப்புறம் நிறைய வராகி வந்து நிறைய ரூபமாக இருந்தாங்க. இந்த இது துர்கா, வராகி வித் துர்கா கைண்ட் ஆஃப் திங். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே வராகி வித் கருடன் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அப்புறம் அந்த கார்னரில் பார்க்கும்போது இந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, அப்புறம் சக்தி இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கோயில் இன்பில்ட் இஸ் வெரி குட். ஸோ அதுக்கு எதிரில் வந்து மெஹரு அந்த இது வாஸ்து இதெல்லாம் இருக்கும்ல, அதுதான். அப்புறம் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து திருப்பம் அந்த ஜல வராகி அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு டெம்பிளை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது ஜலம் வந்து இந்த வாட்டர் வந்து கடவுளுக்கு அந்த இது அபிஷேக ஹோலி வாட்டர் வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டெப்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு வந்து நம்ம ஊற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு எதுவும் காஸ்டிங்கெல்லாம் இல்லை. பட் அங்கே எதிரில் வந்து கொஞ்சம் இது வச்சுருந்தாங்க, என்னென்ன காஸ்ட்டு இந்த மஞ்சளுக்கெல்லாம். பட் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் வந்து அண்ணா அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த வராகி அந்த மஞ்சளெல்லாம் அரைப்போல் நிறைய பேர் அரைச்சிட்டு அப்புறம் அங்கே பிள்ளையாரெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ அம்மனுக்கெல்லாம் மஞ்சள் பூசிட்டு அவங்களோட நேர்த்திக்கடனெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அம்மனுக்கு சொல்லி ப்ரே பண்ணால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுன்றாங்க. போங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நடந்துட்டு வரும்போது அம்மன் ஊஞ்சலில் இருந்தாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட்டிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாகதேவதைகள் அப்புறம் எல்லா இது அடியர்களும் இருந்தாங்க. ஸோ தர்மஸ்தாத்தா, அப்புறம் வந்து துர்வ மகரிஷி, அப்புறம் வந்து சங்கராச்சாரியார், அப்புறம் வந்து ராகவேந்திரா, இதெல்லாம் நிறைய அடியர்கள் இருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து மகாவீர். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த டெம்பிள் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இட் வாஸ் வெரி குட். காலையில் திடீர்னு தான் பிளான் பண்ணி சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் டேடியும் வந்து கிளம்பிட்டோம். பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இது எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேலேருந்து அப்பப்போ அடிக்கடிக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போகலான் இருக்கேன். ஸோ இட் வாஸ் குட். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே ராகவேந்திரா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்பாபா முடிஞ்சிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் திருப்ப விநாயகரை ஒருக்கா பார்த்துட்டு அப்புறம் வந்து அகெயின் கிளம்பியாச்சு. சரி ஓகே மக்களே, இதுதான் இன்றைக்கான இது வீடியோ. ஸோ ப்ளீஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு லாங் வீடியோ கூட. ஸோ தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னோடய டியூட்டிக்கு நான் கிளம்பிட்டேன், என்னோடய ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு. ஸோ பேஷண்ட் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் கிளம்பியாச்சு. ஸோ தேங்க்யூ ஆல்.